இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரேட்மார்க்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். 12 மார்க் 7 மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிசைன் ஆக்ட் 2000. டிசைன் ஆக்ட் 2000 இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்ட் டிசைன் ஆக்ட். டிசைன் அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தது தான் இந்த டிசைன் ஆக்ட் 2000. இதில் டிசைன் அப்படின்னா எது இன்க்ளூடு, டிசைன்னா எது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்ட் கீழே செக்ஷன் 2 சப்கிளாஸ் டியில் சொல்கிறாங்க. 2 சப்கிளாஸ் டி, டிசைனுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் டி, அதே டி தான் அங்கேயும் போட போகிறோம், ஸ்மால் டி. அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் நான் வச்சுக்கலாம். செக்ஷன் 2 சப்கிளாஸ் டி. டிசைன் அப்படின்னா இந்த ஆக்டில் எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஷேப், கான்ஃபிகரேஷன், பேட்டர்ன், காம்போசிஷன் ஆஃப் லைன்ஸ், கலர் அப்ளைடு டு எனி ஆர்டிக்கல் whether it is in 2D form or 3D form. டிசைன் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க? ஷேப்பு, கான்ஃபிகரேஷன், பேட்டர்ன், காம்போசிஷன் ஆஃப் லைன்ஸ், கலர் அப்ளைடு டு எனி ஆர்டிக்கல் whether it is in 2D ஃபார்மில் இருக்கலாம், 2 டைமென்ஷனாக இருக்கலாம், ஆர் 3 டைமென்ஷனலாக இருக்கலாம். இதெல்லாம் டிசைன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் டிசைன் ஆக்டில் கிராஃபிக்ஸ், அதுவும் இந்த டிசைனுக்குள்ளே இன்க்ளூடாக. அது சில நேரத்தில் இன்ஜினியரிங் டிசைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் போடுறாரு, அதுக்கு டிசைன் ஆக்ட்டு கீழே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதுக்கும் இங்கே ப்ரொடக்ஷன் உண்டு டிசைன் ஆக்ட்டுக்கு கீழே. எதுக்கு? இன்ஜினியரிங் டிசைனுக்கும் ப்ரொடக்ட் பண்ணுது டிசைன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த டிசைன் அப்படிங்கிறத ஏன் பாதுகாத்து வைக்கணும், என்ன ரீசன் அப்படின்னா, இந்த டிசைன் தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது கஸ்டமரை. வந்து பார்த்தா ஒரு பொருளை ஈஸியாக கஸ்டமரை பார்த்து வாங்க வைக்கிறதுனா அந்த டிசைன் பார்க்க அழகாக இருக்குது. அந்த டிசைன் பதிஞ்சிருச்சு ஒரு கஸ்டமரோட மனசில் அப்படின்னு சொன்னால் நேராக வருவான், பேரை கூட பார்க்க மாட்டான். சில பேர் டிசைனை பார்த்தோன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது டிசைன். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிசைனை ப்ரொடக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ரைட். இப்போ டிசைன் ஆக்ட் எதை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், டிசைன் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ட்ரேட்மார்க் ஆர் எனி ஆர்டிஸ்டிக் ஒர்க். ஆர்டிஸ்டிக் ஒர்க்கும் ட்ரேட்மார்க்கும் இந்த டிசைன் ஆக்டுக்குள்ளே வராது. இந்த டிசைன் அப்படிங்கிற இந்த ஸ்கோப்புக்குள்ளே வராது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். டிசைன்னா என்னன்னு முன்னாடி நான் சொன்னேன். டிசைன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இதெல்லாம் வருதுன்னு நான் சொன்னேன். இப்போ வராதது என்ன அப்படின்னா, ட்ரேட்மார்க் அப்படிங்கிற விஷயம் டிசைன் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே வருமா, ஸ்கோப்புக்குள்ளே வருமானா வராது. ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க் வராது. ரைட். இந்த டிசைன் லாவோட நோக்கம் என்ன? டிசைன் லாவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், டு ப்ரொடக்ட் அண்ட் ப்ரொமோட் த டிசைன் எலமெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அப்புறம் அப்ஜெக்டிவ் ஆஃப் டிசைன் ஆக்ட் 2000 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஓனர், ஒரு அப்சல்யூட் ஓனர் ஒரு டிசைனை கண்டுபிடிக்கிறார், ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிட்டார் அப்படி வச்சுப்போம். அந்த டிசைனை ப்ரொடக்ட் பண்ணணுமா இல்லையா? இட் இஸ் எ நியூ டிசைன், இட் இஸ் எ ஒரிஜினல் டிசைன் அப்படிங்கன்னா அதை ப்ரொடக்ட் பண்ணணும். ஏன்? மற்றவன் அதை காப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றவன் அதை காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணால் இவனுக்கு லாஸ் ஆகும், இந்த அப்சல்யூட் ஓனருக்கு. அதுக்காக தான் இங்கே இந்த டிசைன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அப்ஜெக்டிவ் ஆஃப் டிசைன் ஆக்டில் அப்ஜெக்டிவ் அதான். ஒரு அப்சல்யூட் ஓனர் ஒரு விஷயத்த டிசைன் பண்ணுறான் அவனோட ஓன் க்ரியேஷனில், அது நியூவாக இருக்குது, ஒரிஜினலாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவனுக்கு எல்லா ப்ரொடக்ஷனும் உண்டு அந்த அப்சல்யூட் ஓனருக்கு. அப்சல்யூட் ஓனர் நாட் டிப்ரைவ்டு ஆஃப் ஹிஸ் ரிவார்டு ஃபார் கிரியேட்டிங் த டிசைன் பை அதர்ஸ் காப்பிங். இவன் கண்டுபிடிச்ச டிசைனு இவன் அதில் பயனடையணுமா, இல்லை அடுத்தவன் காப்பிடிச்சா அது நல்லதா? அது எப்படி அடுத்தவன் காப்பிடிக்கிறதுக்கு விடுவானா? இவன் கண்டுபிடிச்ச டிசைன் அது. ரைட். இட் இஸ் நெசசரி டு ஹாவ் லாஸ் டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஓனர் ஆஃப் தீஸ் டிசைன். இட் இஸ் நெசசரி டு ஹாவ் லாஸ் டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஓனர் ஆஃப் த டிசைன். கண்டிப்பாக அந்த ஓனரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிசைன் ஆக்ட். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிசைன் ஆக்ட்.
இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ப்ரொப்பரேட்டர் ஆர் ஓனர் ஆர் அப்சல்யூட் ஓனர் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு அப்ளை a டிசைன். ஒரு நான் கண்டுபிடிச்ச டிசைனு நான் தான் வந்து அப்சல்யூட் ஓனர், நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லுது டிசைன் ஆக்ட். அண்ட் தென் he can sue for infringement. வேறு யாராச்சும் அதை காப்பிடிக்கிறான், வேறு யாராச்சும் தான் டிசைனை யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் இந்த ட்ரூ ஓனர் என்ன பண்ணலாம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமா, லீகலாக நடவடிக்கை எடுக்கலாமா, எடுக்கலாம் கண்டிப்பாக. அதுதான் இங்கே டிசைன் ஆக்ட் சொல்லுது. ரைட், he can license or sell his design as legal property. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த டிசைனை விற்கலாமா, லைசன்ஸ் பண்ணலாமா, வேறு லைசன்ஸ் கொடுத்து நீ விற்பான்னு சொல்லலாமா கூடாதா, சொல்லலாம் அண்டர் டிசைன் ஆக்ட். ஏன்னா இவன் தான் அப்சல்யூட் ஓனர், இவன் தான் ட்ரூ ஓனர் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட், அண்ட் தென் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை காலங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடாக இருக்கும் அப்படின்னா 10 years. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எத்தனை காலங்களுக்கு வேலிடாக இருக்கும், 10 years. எத்தனை வருஷத்துக்கு அந்த அப்சல்யூட் ஓனருக்கு ரைட்ஸ் இருக்குது, 10 வருஷம். ரைட், எசென்ஷியல் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏ டிசைன் ஷுட் பி நியூ. அதான் ரொம்ப முக்கியம், நாவல்ட்டியாக இருக்கணும், நியூவாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். நாட் பி டிஸ்க்ளோஸ்டு டு பப்ளிக் எனிவேர். பப்ளிக்கு எங்கேயுமே இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கக்கூடாது, பார்த்துருக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த டிசைனை பப்ளிக் எங்கேயுமே பார்த்துருக்கூடாது, அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரைட், அதுக்கப்புறம் நாட் பி கான்ட்ரரி டு பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டருக்கு இது கான்ட்ரரி இருக்கக்கூடாது, பப்ளிக் ஆர்டருக்கு வந்து இது வந்து மொராலிட்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா, அண்ட் தென் வேறு டிசைன்லேருந்து இந்த டிசைனுக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பீப்புள்ஸுக்கு. ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த டிசைன்லேருந்து இந்த டிசைனை வேறுபடுத்தி பார்க்கணும்னா இல்லையா, வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி சிமிலர் டிசைனை கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அந்த டிசைன்லேருந்து இந்த டிசைன் வேறுபடுது, ஏன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் டிசைன் நிறையா இருக்கும். அப்போ பொருத்தி பார்க்கும்போது அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ரைட்டா, அண்ட் தென் எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் ஸ்கோப் ஆஃப் டிசைன். எந்தெந்தெல்லாம் டிசைனுக்குள்ளே பொருந்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, ட்ரேடுமார்க்லாம் அந்த டிசைனுக்குள்ளே வராது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கோப் ஆஃப் டிசைன் இதெல்லாம் வராதுன்னா கேலண்டரு, மேப்பு, போஸ்டல் கார்ட்ஸு, க்ரீட்டிங் கார்டு, சர்டிஃபிகேட்ஸு, புக்ஸு, இதெல்லாம் வந்து டிசைன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வராது. திருப்பி சொல்கிறேன், சர்டிஃபிகேட் வராது, புக்ஸு வராது, கேலண்டர் வராது, க்ரீட்டிங் கார்டு வராது, மேப்ஸு, போஸ்ட் கார்ட்ஸ் இது எதுவுமே வராது. அப்புறம் லேபிள், டோக்கன் எதுவுமே வராது. ரைட்டா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டிசைன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், ஹூ கேன் அப்ளை ஃபார் டிசைன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 சப்கிளாஸ் ஜே சொல்லுது. யார் டிசைனுக்கு அப்ளை பண்ணலாம், ஆர்த்தர் தான் அப்ளை பண்ணலாம். ஒரு விஷயத்தை ஒருத்தங்க டிசைனை கண்டுபிடிச்சிருக்கான், அவன் தான் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா, அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக புதுசாக இருக்கணும், நாவல்ட்டியாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும், ப்ரீவியஸாக யாரும் பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எனிவர் இந்த கண்ட்ரி, எனிவர் இந்த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி புது டிசைன் இருக்கக்கூடாது. ரைட்டா, ஒருவேளை அது புதுசாக இல்லாத பட்சத்தில், நியூவாக இல்லாத பட்சத்தில், நாவல்ட்டி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு கண்ட்ரோலருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஃபார்ம் 8 இந்த கேன்சலேஷனை பற்றி பேசுது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுப்பா, ஏற்கனவே இந்த விஷயம் இருக்குது, ஏற்கனவே டிசைன் ஆக்டில் இந்த விஷயம் இருக்குது, இந்த டிசைனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிச்சிருக்காங்க, அதே மாதிரி சிமிலராக இருக்கும் டிசைன், அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் தர முடியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலருக்கு அதிகாரம் இருக்குது. எப்போ அந்த மாதிரி செய்வார், ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுவார் அப்படி சொன்னால், டிசைன் இஸ் நாட் நியூவாக புதுசாக இல்லை, இது இப்படி இஸ் ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்டு. ஏற்கனவே இந்த மாதிரி டிசைனை ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கு டிசைன் ஆக்ட் கீழே வருது, ஸோ உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தர முடியாது, ஒன்று புதுசாக இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ருவாங்க. ரைட்டா, அண்ட் தென் செக்ஷன் 2 சப்கிளாஸ் டி ஏற்கனவே சொன்னேன். டிசைன்னா சில க்ரைட்டீரியாஸை கொடுத்துருக்கு, இதெல்லாம் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேலண்டரை கொண்டு போய் நான் புதுசாக ஒரு கேலண்டரை வடிவமைச்சிருக்கேங்க, இந்த கேலண்டரை கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் ஒத்துப்பாங்களா? ஏன்னா அது டிசைனுக்குள்ளே வரலையே,
எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டிசைன். ஒரு புக்கு இருக்குது, நான் வடிவமைச்ச புக்குங்க இது, நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த புக்குக்கு வந்து உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், பேட்டன்ட் தரணும் அப்படின்னு சொன்னால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ரைட். இங்கே 2 கேஸ்லாம் இருக்குது. லேண்ட்மார்க் கேஸ், டாபர் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் ராஜேஷ்குமார். டாபர் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் ராஜேஷ்குமார். இந்த டாபர் இந்தியா லிமிடெடு தெரியும், டாபர் கம்பெனி டாபர் ஆம்லா ஆயில் அப்படின்னு ஒரு ஆயிலை போடுறாங்க. அந்த ஆயில் போடும்போது, அந்த ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு பாட்டில் வேணுமா இல்லையா? ஒரு பாட்டிலை வடிவமைக்கிறான் டாபர் ஆம்லா. அதே மாதிரி பாட்டிலை ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவனும் டிசைன் பண்ணுறான். ரைட்டா? இப்போ டாபர் ஆம்லா என்ன பண்ணுறான், ராஜேஷ்குமார் மேலே கேஸாக போடுறான். என் பாட்டில் மாதிரியே இந்த ராஜேஷ்குமார் டிசைன் பண்ண பாட்டிலும் எங்கள் பாட்டிலும் ஒன்றா இருக்குது, சிமிலராக இருக்குது அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கேஸாக போடுறான். ஸோ அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் டிசைன், ஏன்னா டாபர் ஆம்லா அதை ஒத்து போதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, பாட்டிலுக்குங்கிறது காமன் ஷேப்பு தான் இருக்குது பாட்டிலுக்கு, அதில் நியூவாக எதுவுமே இல்லை, நாவல்ட்டி அப்படிங்கிற விஷயம் அந்த பாட்டில் எதுவும் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதில் நாவல்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது இல்லையே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜேஷ்குமார் டிசைன் பண்ண பாட்டிலும் ஓம் பாட்டிலும் சிமிலர் கிடையாது, இதுக்கு இன்ஜெக்ஷன் தர முடியாதுன்னு சொல்லுது கோர்ட்டு. இன்ஜெக்ஷன் தர முடியாது. ராஜேஷ்குமார் அவன் ஒரு பாட்டில் டிசைன் பண்ணியிருக்கான், அவன் யூஸ் பண்ணிட்டு போகட்டும், இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா அதில் ஒரு புதுசான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அண்ட் தென் செகண்ட் கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, டாபர் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் ராஜேஷ்குமார். செகண்ட் கேஸ் என்ன, வேர்பூல் வெர்சஸ் வீடியோகான். வேர்பூல் வெர்சஸ் வீடியோகான். இந்த வீடியோகான் என்ன பண்ணுறான், வேர்பூல் கம்பெனிக்காரன் செஞ்ச மாதிரியே ஒரு டிசைனை செய்கிறான் வீடியோகான்காரன். இப்போ என்ன பண்ணுது, கோர்ட் இதை பார்த்துட்டு ஆல்ரெடி வேர்பூல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ரைட்டு, அண்டர் டிசைன் ஆக்ட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். இந்த வீடியோகான்காரனை இந்த 2 டிசைனும் ஒன்றா இருக்கா, சிமிலராக இருக்கான்னு பார்க்கும்போது எஸ், இங்கே வீடியோகான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ வீடியோகான் இஸ் ஹெல்டு லையபிள் அப்படின்னு சொல்லி கோர்ட் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி டிசைனை செஞ்சுருக்க, டிசைனை மாற்று அப்படின்னு சொல்லி வீடியோகானை சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்லாம் சொல்கிறாங்க. ஃபேபர் கேஸ்டல் வெர்சஸ் பிக்பென். ஃபேபர் கேஸ்டல் வெர்சஸ் பிக்பென். இதுக்கெல்லாம் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக தரேன். இந்த கேஸ்லலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேபர் கேஸ்டல் வெர்சஸ் பிக்பென். ஃபேபர் கேஸ்டல் நல்லா தெரியும், ஹைலைட்டர் ஃபேபர் கேஸ்டல் யூஸ் பண்ணுறோம், நோட்டு புக்கு கடையிலலாம் இருக்கும் ஃபேபர் கேஸ்டல் ஒரு ஹைலைட்டரு. சரி, அவங்க எல்லாம் ஸ்கெட்செல்லாம் போடுறான், ஃபேபர் கேஸ்டலு பென்சில் போடுறான், ரப்பர் கூட இருக்குது ஃபேபர் கேஸ்டலில். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபேபர் கேஸ்டல் வந்து ஒரு ஹைலைட்டர் பென் வச்சுருக்கான். ரைட்டு, அவன் வந்து டிசைன் பண்ணிட்டான். இந்த பிக்பென் காரன் என்ன பண்ணுறான், இவனும் ஒரு ஹைலைட்டரை போடுறான். இப்போ ஃபேபர் கேஸ்டல் என்ன பண்ணுறான், எங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிட்டான். ஏன்னா நான் போட்ட ஹைலைட்டர் பென் மாதிரியே அதே டிசைனை இந்த பிக்பென் காரனும் போடுறான். அப்போ கஸ்டமருக்கு ஒரு குழப்பம் வரும், அது என்னோட பேனாவா பிக்பெனோட பேனாவா ஹைலைட்டரா அப்படிங்கிறது குழப்பம் வரும். ஸோ இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது கோர்ட் என்ன பண்ணுது, ஃபேபர் கேஸ்டல் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான், 2 ஷேப்பும் சிமிலராக இருக்கா, டிசைன் சிமிலராக இருக்கான்னு பார்க்கும்போது எஸ் சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா ஃபேபர் கேஸ்டல் என்ன டிசைனில் போட்டிருக்கானோ அதே மாதிரியே இந்த பிக்பெனும் போடுறான். ஸோ 2 ஒன்று தான், இங்கே டிசைனை மாற்று அப்படின்னு சொல்லி பிக் பண்ண சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க, நீ பிக் பண்ண வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது, நீ ஹைலைட்டரை ஃபேபர் கேஸ்டல் மாதிரியே கொடுக்குற. அப்போ வந்து கன்ஃபியூஷன் வரும் கஸ்டமருக்கு மத்தியில், இது ஃபேபர் கேஸ்டலாக பிக் பண்ணான்னு. ஸோ அது மாதிரி கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃபேபர் கேஸ்டல் வெர்சஸ் பிக்பென் டிசைன் ஆக்ட் கீழே 3 கேஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.